ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் வெப் சீரிஸை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன டேர் டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 வெப் சீரிஸை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு விஜிலாண்டியாக இருப்பார். அதாவது ஸ்பைடர்மேன் மாதிரி, அயன்மேன் மாதிரி ஒரு ஊரை காப்பாற்றக்கூடிய ஒரு பாதுகாவலராக இருப்பார். அவருக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருப்பாங்க, அவர் தான் ஃபிஸ்க்கு. அவர் போன சீசன்லேயே மேயர் ஆயிருப்பார். அவரை எதிர்த்து எப்படியாவது அவர் மேயர் பதவியிலேருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கோசரம் ஹீரோ பல முயற்சிகளை செய்வாரு. ஊருக்குள்ள ஆயுதம் எல்லாம் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அவர் மேல இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வெளியே கொண்டு வர்றாரு. வெனசாங்கிற ஒய்ஃப் வேற ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒரு குரூப்பை செட் பண்ணி அவங்க நிறைய பேர்த்த கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதையெல்லாம் இதுல எப்படியாவது வெளியே கொண்டு வர வச்சு இவர் மேல கெட்ட பேர் வாங்க வச்சு எப்படியாவது நியூயார்க் சிட்டில இருந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கறதுதான் டேர் டெவிலோட பிளானாவே இருக்கும். அதையெல்லாம் பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாரு. இதுல பலியாவது என்னமோ வெனசாங்கிற தன்னோட ஒய்ஃபு பலியாயிடுவாங்க, அதாவது வில்லனோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் புது புது கேரக்டர்ஸ் இதுல 2-3 பேர் வருவாங்க. ஜெசிகா ஜோன்ஸு, லூக் கேஜ், அதுக்கப்புறம் சார்ல்ஸ்னு ஒரு கேரக்டரு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வரும். அப்படியே டிஃபெண்டர் டீமையும் இதுல காட்டியிருப்பாங்க. அயன் ஃபிஸ்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு, மற்றவங்க எல்லாத்தையுமே காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிஸ்கை கொல்லாம மேயர் பதவியிலிருந்து தூக்கி நாடு கடத்தி அவருக்கு குடியுரிமையே இல்லாத மாதிரி பண்ணி டேர் டெவில் துரத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கீழே ஒரு போலீஸ் குரூப் இருக்கும். அந்த குரூப்பையும் அவங்க பண்ண தப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்து அவங்களும் உள்ள தூக்கி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவரும் விஜிலாண்டியா இருந்த போது சில பல தப்புகள்லாம் செஞ்சிருந்தாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து இவரும் ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவுல பனிஷரும் வருவாரு, அவரையும் இதுல காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் தனியா ஒரு சீரிஸ் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல என்ன காட்டியிருக்காங்கன்றது தெரியல. அதுக்கப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் சீசன்ல லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு டாக்டர் கேரக்டர் ஒன்று, ஹெதர்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் போன சீசன்ல மியூஸ்னு ஒரு வில்லனை காட்டியிருப்பாங்க. அவன் அனாமத்தா செத்து போயிடுவான். அவனை கொன்னதே இந்த லேடிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே மியூஸ்ன்னு நினைச்சிட்டு லேடி மியூஸா மாறி இருப்பாங்க. இனிமே இவங்க எல்லாத்தையும் கொல்ற மாதிரி நமக்கு காட்டி முடிக்கிறாங்க. ஒரு புது வில்லனை உருவாக்கி விட்ட மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டேர் டெவிலோட இன்னொரு லவ்வர் கேரக்டர் ஒன்று, அதாவது போன நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த சீரீஸுங்களில் வந்த அந்த கேரன் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு இடத்துல மாட்டி அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கோசரம் தன்னோட அடையாளத்தை, அதாவது பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் சொல்லி எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சோ, அதே மாதிரி மேர் மோடாக் அப்படிங்கிறவர் தான் டேர் டெவில் அப்படின்னு சொல்லி கோர்ட் ரூம்ல சொல்லிடுவாரு. அந்த சீன்லாம் செம பயங்கரமாவே இருந்துச்சு. ஃபிஸ்கால ஒண்ணுமே பண்ண முடியல, என்னடா இவன் டப்புன்னு உடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபிஸ்கை கேவலப்படுத்தி ஒரு வழியா மேயர் பதவியில இருந்து தூக்கி துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜெயிலுக்கு போயிட்டு செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி காட்டி எண்டிங்க போட்டுறாங்க. அதுக்கப்புறம் சீசன் 3க்கும் இதுல இருந்தே லீடு இருக்கு. ஏன்னா பனிஷருக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த புதுசா உருவாக்கி இருக்க டெய்லி மியூசிக் என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த சீசன்ல தான் பார்க்க முடியும். அடுத்த சீசன் பக்கா பயங்கரமா இருக்குங்கிறது இதுல இருந்தே தெரிய வருது. பிடிச்சிருக்கவங்க செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.